அன்பர் ஜெப ஊழியர்கள். கர்த்தர் உங்களோடு இடைப்பட எங்களோடு இணையுங்கள். அன்பரின் நேரம். இயேசு பிறந்தாரே என்று பாடி மகிழ்வாக ஒன்று கூடி இனிதாக ஆடி பாடி போற்றி துதிப்போம். இயேசு பிறந்தாரே என்று பாடி மகிழ்வாக ஒன்று கூடி இனிதாக ஆடி பாடி போற்றி துதிப்போம். இயேசு ராஜாதி ராஜா எங்கள் கர்த்தாதி கர்த்தா எங்கள் தேவாதி தேவா உந்தன் நாமம் துதிப்பே. இயேசு ராஜாதி ராஜா எங்கள் கர்த்தாதி கர்த்தா எங்கள் தேவாதி தேவா உந்தன் நாமம் துதிப்பேன். உந்தன் நாமம் அதிசயமானவர் தானே, உந்தன் நாமம் ஆலோசனை கர்த்தராமே. உந்தன் நாமம் அதிசயமானவர் தானே, உந்தன் நாமம் ஆலோசனை கர்த்தராமே. உந்தன் நாமம் வல்லமையுள்ள தேவன் தானே, நித்திய பிதா சமாதான பிரபுவும் தானே. உந்தன் நாமம் வல்லமையுள்ள தேவன் தானே, நித்திய பிதா சமாதான பிரபுவும் தானே. இயேசு பிறந்தாரே என்று பாடி மகிழ்வாக ஒன்று கூடி இனிதாக ஆடி பாடி போற்றி துதிப்போம். இயேசு ராஜாதி ராஜா எங்கள் கர்த்தாதி கர்த்தா எங்கள் தேவாதி தேவா உந்தன் நாமம் துதிப்பேன். உந்தன் சத்தம் பெரு வெள்ள இரைச்சல் தானே, உந்தன் சத்தம் மகிமையின் முழக்கந்தானே. உந்தன் சத்தம் பெரு வெள்ள இரைச்சல் தானே, உந்தன் சத்தம் மகிமையின் முழக்கந்தானே. உந்தன் சத்தம் எங்களோடு பேசுகின்றதே, உந்தன் சத்தம் தேசமாதை அசைக்கின்றதே. உந்தன் சத்தம் நேசத்தோடு பேசுகின்றதே, உந்தன் சத்தம் தேசமாதை அசைக்கின்றதே. இயேசு பிறந்தாரே என்று பாடி மகிழ்வாக ஒன்று கூடி இனிதாக ஆடி பாடி போற்றி துதிப்போம். இயேசு ராஜாதி ராஜா எங்கள் கர்த்தாதி கர்த்தா எங்கள் தேவாதி தேவா உந்தன் நாமம் துதிப்பேன். விண்ணகத்தில் மகிமை தோன்றிடவே, மன்னகத்தில் சமாதானம் பெருகிடவே. விண்ணகத்தில் மகிமை தோன்றிடவே, மன்னகத்தில் சமாதானம் பெருகிடவே. மனமதில் இருளும் அகன்றிடவே, ஜனமதில் வெளிச்சம் எழுந்திடவே. மனமதில் இருளும் அகன்றிடவே, ஜனமதில் வெளிச்சம் எழுந்திடவே. இயேசு பிறந்தாரே என்று பாடி மகிழ்வாக ஒன்று கூடி இனிதாக ஆடி பாடி போற்றி துதிப்போம். இயேசு பிறந்தாரே என்று பாடி மகிழ்வாக ஒன்று கூடி இனிதாக ஆடி பாடி போற்றி துதிப்போம். இயேசு ராஜாதி ராஜா எங்கள் கர்த்தாதி கர்த்தா எங்கள் தேவாதி தேவா உந்தன் நாமம் துதிப்பே. இயேசு ராஜாதி ராஜா எங்கள் கர்த்தாதி கர்த்தா எங்கள் தேவாதி தேவா உந்தன் நாமம் துதிப்பே. இயேசு பிறந்தாரே என்று பாடி மகிழ்வாக ஒன்று கூடி இனிதாக ஆடி பாடி போற்றி துதிப்போம். இயேசு
இயேசு பிறந்தாரே என்று பாடி மகிழ்வாக ஒன்று கூடி இனிதாக ஆடி பாடி போற்றி துதிப்போம். அன்பர் ஜெப ஊழியங்கள் வழங்கும் சிறப்பு கிறிஸ்துமஸ் பாடல் இயேசு பிறந்தாரே என்று பாடி சகோதரி எலிசபெத் ராஜ்குமார் அவர்கள் குடும்பத்தோடு பாடிய இயேசு பிறந்தாரே என்று பாடி என்கிற சிறப்பு கிறிஸ்துமஸ் பாடலை எலிசபெத் ராஜ்குமார் என்கிற நமது யூடியூப் சேனலில் காணத் தவறாதீர்கள். இயேசு பிறந்தாரே என்று பாடி மகிழ்வாக ஒன்று கூடி இனிதாக ஆடி பாடி போற்றி துதிப்போம். இயேசு பிறந்தாரே என்று பாடி மகிழ்வாக ஒன்று கூடி இனிதாக ஆடி பாடி போற்றி துதிப்போம். இயேசு ராஜாதி ராஜா எங்கள் கர்த்தாதி கர்த்தா எங்கள் தேவாதி தேவா உந்தன் நாமம் துதிப்பே. இயேசு ராஜாதி ராஜா எங்கள் கர்த்தாதி கர்த்தா எங்கள் தேவாதி தேவா உந்தன் நாமம் துதிப்பேன். கிறிஸ்துவின் பிறப்பை கொண்டாடும் இந்த பாடலை மற்றவர்களுக்கும் பகிருங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. அன்பர் ஜெப ஊழியங்கள் ஒவ்வொரு ஆண்டும் டிசம்பர் மாதம் கிறிஸ்துமஸ் பெருவிழாவை முன்னிட்டு கடலூர் மாவட்டத்தில் கிராமங்கள் தோறும் கிறிஸ்துவின் பிறப்பை நற்செய்தியாக கூறவும் அங்குள்ள மக்களுக்காக ஜெபித்து அவர்களுக்கு கிறிஸ்துமஸ் தாத்தா மூலமாக பரிசுகளை வழங்கவும் கர்த்தர் கிருபையாய் நடத்தி வருகிறார். ஏன்னா அவர் நமக்காக உயிரை கொடுத்த ஆண்டவராக இருக்கிறார். அதனால தான் உங்களுக்கு நான் அந்த நற்செய்தியா இந்த கிறிஸ்துமஸ் நாளில் இயேசு அதுக்காக தான் பிறந்தார் என்று உங்களுக்கு சொல்ல வரேன். உங்கள் பிள்ளைக்குரிய பிரச்சனைகளை, உங்கள் போராட்டங்கள், உங்கள் வியாதிகளை, மனக்கவலைகளை, சாபம் பாவம் எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே சுமந்து மரித்து அந்த தீர்த்துட்டாரு. 3ஆம் நாள் உயிரோடு கூட இருக்கிறார். இந்த ஆண்டும் நடைபெறப்போகிற ஊழியங்களுக்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். இந்த ஊழியத்தை தாங்க விரும்பினால் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. இயேசு பிறந்தாரே என்று பாடி மகிழ்வாக ஒன்று கூடி இனிதாக ஆடி பாடி போற்றி துதிப்போம். அன்பர் ஜெப ஊழியங்களின் கிறிஸ்துமஸ் கால தேவைகளுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளை அனுப்புவதற்கு எங்களது ஜிபே நம்பர் 9894633923. ஏழை எளியோருக்காக உதவிடும் இந்த கிராம ஊழியங்களுக்கு உளப்பூர்வமாக கொடுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அன்பர் துதி திருச்சபையின் கிறிஸ்துமஸ் ஆராதனை விருத்தாச்சலம் சிதம்பரம் ரோட்டில் உள்ள GN மண்டபத்தில் வைத்து டிசம்பர் 25ஆம் தேதி காலை 9:30 மணி அளவில் நடைபெறும். ஆராதனையில் பங்கு கொள்ளுங்கள். தேவ ஆசீர்வாதம் பெற்றுச் செல்லுங்கள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அன்பு இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் சர்வ வல்லமையுள்ள மகிமையான நாமத்தினாலே உங்களுக்கு தேவ பிரசன்னத்திலிருந்து அன்பர் ஜெப ஊழியங்கள் மூலமாக வாழ்த்துக்களை கொண்டு வருகிறேன். குறிப்பாக இந்த விசேஷ நாளில் கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்களை உங்களுக்கு சொல்லிக்கொள்கிறேன். கர்த்தர் உங்களுக்கு விசேஷித்த கிருபைகளை நன்மைகளை கொடுப்பதற்கு இந்த கிறிஸ்துமஸ் நாட்கள் உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் மிக விசேஷமானதாய் இருப்பதாக. அருமையான சத்தியம் டிவி நேயர்களுக்கும் அன்பு இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பர் ஜெப ஊழியங்கள் மூலமாகவும் எங்கள் குடும்பத்தின் சார்பாகவும் கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் இந்த நாளிலும் நாம் வழக்கமாக ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு வருஷமும் ஆண்டுடைய வசனங்களை தியானிக்கும் பொழுது இந்த கிறிஸ்துமஸ் நாட்களிலே சில குறிப்பான வசனங்கள் மூலமாக ஒவ்வொருவரோடு பேசுகிறார் இல்லையா? இந்த நாளிலும் கூட நாம் மத்தேயு சுவிசேஷம் 1 அதிகாரம் 21ஆம் வசனத்தில் நமக்கு தெரிந்த வார்த்தை, அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்பதாக தேவதூதன் மூலமாக சொல்லப்பட்ட வார்த்தையை நாம் பார்க்கிறோம் இல்லையா? இந்த வார்த்தை மிக அருமையானது, மகிமையானது, மேன்மையானது. இன்றைக்கு பல பெயர்கள் பலருக்கும் இடப்படுகிறது. ஒரு மனுஷன், ஒரு பிள்ளை குழந்தை பிறந்தால் ஒரு பெயர் வைக்கிறோம், அல்லது ஏதோ ஒரு காரியத்தை செய்யும்பொழுது அதற்கு ஒரு விசேஷமான பெயரை வைக்கிறார்கள்.
ஒரு சாப்பாடு தயாரிக்கும் பொழுது ஒரு ஆச்சரியமான விதத்திலே அவர்கள் அந்த பெயரை வைக்கணும் என்று சொல்லி சில உணவுப் பொருட்களை கூட சமைத்து ஒரு வித்தியாசமான பெயர்களை எல்லாம் வைக்கிறார்கள். ஒரு இடத்தின் பெயரோ அல்லது ஒரு நபரின் பெயரோ அல்லது ஒரு பொருளின் பெயரோ வித்தியாசமாக இருக்கும் பொழுது அதை குறித்து மற்றவர்கள் அறிந்து கொள்ள நினைக்கிறார்கள் என்பதை நாம் உலக வழக்கத்தில் பார்க்கிறோம் இல்லையா? ஆனால் நமக்கெல்லாருக்கும் மனுக்குலத்துக்கும் ஒரு மகிமையான ஒரு தேவன் இரட்சகராக ஆண்டவராக இந்த உலகத்தில் பிறக்கும் பொழுது அவருக்கு இடப்படுகிற அவருக்கு வைக்கப்போகிற பெயரை குறித்து தேவதூதனை கொண்டு சொன்னதைத்தான் நாம் வாசிக்கிறோம். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. நமக்காக இரட்சகராக வந்த ஆண்டவர் இயேசுவுக்கு பெயரிடும் பொழுது அந்த இயேசு என்ற பெயருக்கு என்ன அர்த்தமாம்? அவர் ஜனங்களுடைய தமது ஜனங்களுடைய பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்ற அர்த்தம். அதுதான் வசனம் சொல்லுகிறது. அந்த அர்த்தத்திலே தான் அப்படி அவர் செய்வார். எனவே அவருக்கு இயேசு என்று பெயரிட வேண்டுமாம். பிரியமானவர்களே, எல்லாவற்றையும் முன்னறிவித்து இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் நமக்காக இரட்சகராக வந்து பிறப்பதற்காக தேவன் திட்டமிட்டபடி அவர் எல்லாவற்றையும் முன்குறித்து நடத்தும் பொழுது அந்த முன்குறிப்பில் சொல்லப்பட்டிருக்கிற விஷயம் என்ன? அவர் ரட்சிப்பார், அவர் ரட்சிப்பார், அவர் ரட்சிப்பார். அன்பானவர்களே, இந்த நாட்களில் நமக்கு எது அவசியம்? பணம் அவசியமாக இருக்கலாம், பொருள் அவசியமாக இருக்கலாம், மனிதர்கள் அவசியமாக இருக்கலாம், உறவுகள் அவசியமாக இருக்கலாம். ஆனால் அதை எல்லாவற்றிற்கு மத்தியிலையும் நாம் ரட்சிக்கப்பட்டு, அதாவது எதுவும் நம்மை பாதிக்காதபடி, எதுவும் நமக்கு தீமை செய்யாதபடி நாம் பாதுகாப்பாக இருப்பதற்கான ஒரு வழிதான் ஆண்டவர் கொடுக்கிற ரட்சிப்பு. அந்த ரட்சிப்பை நாம் பெற்றுக்கொள்வதுதான் உலகத்திலே மிக மேன்மையான மகிமையான ஆசீர்வாதம். எனவே தான் இன்றைக்கு இந்த வார்த்தையின் மூலமாக கர்த்தர் உங்களோடு கூட பேச விரும்புகிறார். அவர் தம்முடைய ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்பதாக. அன்பானவர்களே, அந்த இரட்சகர், அந்த ஆண்டவர், அந்த இயேசு கிறிஸ்து என்ற நாமம் உடையவர் இன்றைக்கு இந்த கிறிஸ்துமஸ் நாட்களை கொண்டாடுகிற மகிழ்ச்சியான இந்த நேரத்தில் ஆண்டவர் நம் உள்ளத்தை தொட்டு பேச விரும்புவது என்ன? மகனே, மகளே, இது இப்பொழுது இது இரட்சணிய நாள், இது இப்பொழுது உனக்கு அனுக்கிரக காலம். எனவே உன்னை நான் ரட்சிக்க அவளோடு வந்திருக்கிறேன், எனவே உன்னோடு பேசுகிறேன் என்பதாக கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறார். இந்த வார்த்தையின்படி அவர் இரட்சகர், அவர் ரட்சிப்பார். அப்போ எப்படிப்பட்ட காரியங்களிலெல்லாம் அவர் ரட்சிப்பார் என்பதை வேதத்திலிருந்து சற்று நாம் தியானிக்க போகிறோம். முதலாவதாக நாம் வாசித்தபடி அவர் பாவங்களை நீக்கி ரட்சிப்பார். அவர் தம்முடைய ஜனங்களுடைய பாவங்களை நீக்கி ரட்சிப்பார். பிரியமானவர்களே, நம்முடைய பாவங்களை எல்லாம் நீக்குகிற கிருபாதார பலியாக வந்தவர் தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. முழு மொத்த உலகமும் மனுக்குலமும் பாவம் செய்து வேதம் சொல்லுகிறது, தேவனுடைய கட்டளையை மீறினதினாலே நாம் அறிந்திருக்கிறபடி முதல் மனுஷன், தேவனால் படைக்கப்பட்ட மனுஷன், அவன் பாவம் செய்கிற ஆத்மாவாய் மாறினான். தொடர்ச்சியாக பாவத்திலே மனிதர்கள் உருவாகி இந்த உலகத்தில் பல பாவங்கள் இன்று வரை பெருகி கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இந்த பாவங்களிலிருந்து விடுதலை கொடுப்பவர் யார்? அநேகர் சொல்வார்கள், இந்த பாவத்திலிருந்து நான் விடுவிக்கப்பட நினைக்கிறேன், இந்த கெட்ட பழக்கத்திலிருந்து நான் வெளியே வர விரும்புகிறேன், இந்த கெட்ட சிந்தனையிலிருந்து நான் விடுபட விரும்புகிறேன் என்பதாக. ஆனால் அவர்களால் முடியவில்லை. ஆனால் அன்பானவர்களே, யார் ஒருவர் ஆண்டவர் இயேசு இரட்சகரை நோக்கி அழைக்கிறார்களோ, அவரிடம் வருகிறார்களோ, அவர்கள் சொல்லுகிறார்கள், ஆண்டவர் இயேசு என்னை விடுதலையாக்கினார், அவர் என்னுடைய பாவத்தை மன்னித்தார், நான் விடுதலை பெற்றிருக்கிறேன், நான் ரட்சிக்கப்பட்டு விட்டேன், நான் எல்லா பாவங்களை விட்டுவிட்டேன் என்பதாக அநேக ஆயிரக்கணக்கான மக்கள் சொல்லுகிறதை நாம் அறிந்திருக்கிறோம். நான் என்னுடைய ஊழிய அனுபவத்தில் பலருடைய வாழ்க்கையை பார்த்திருக்கிறேன். அநேக வாலிப பிள்ளைகள் தங்கள் பாவங்களை விட்டு இயேசுவின் ரட்சிப்புக்குள்ளே வந்திருக்கிறார்கள். அநேக குடும்பங்கள் அப்படி பாவத்தின் பிடியிலிருந்து வந்திருக்கிறார்கள். எனவே நாம் புரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான காரியம், பாவங்களை நீக்கி அவர் நம்மை ரட்சிக்கிறவர். இயேசு கிறிஸ்து நமக்காக பலியாக வருவதற்காகவே இந்த உலகத்தில் மனுஷனாய் பிறந்தார் இல்லையா? அவர் நமக்காக பலியானார், அவர் நமக்காக கிருபாதார பலியானார். வேதம் என்ன சொல்லுகிறது? இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். அப்போ எல்லா பாவங்களையும், இப்பேற்பட்ட பாவமாக இருந்தாலும், வேலை இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள்
உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு பாவத்தின் அடிமைத்தனத்தில், பாவத்தின் பிடியில் இருப்பீர்களானால் உங்களுக்கு இந்த கிறிஸ்மஸ் நாளில் மிக மகிழ்ச்சியான செய்தியை ஆண்டவர் வைத்திருக்கிறார். அவர் உங்கள் பாவங்களிலிருந்து உங்களை ரட்சிப்பதற்காக உங்களை அழைத்து உங்களோடு பேசுகிறார். அன்பான சகோதரனே, அருமையான தேவனுடைய பிள்ளையே, ஒருவேளை நீங்கள் கர்த்தருடைய பிள்ளையாக இருந்து கூட ஒருவேளை திரும்பவும் பாவத்தின் அடிமைத்தனத்தில் போயிருந்தாலும் ஆண்டவர் உங்களை விடுவிக்க எப்பொழுதும் இரட்சகராக இருக்கிறார். அவராலே அன்றி வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லை. வேறொருவராலும் இயேசு கிறிஸ்துவாலே அன்றி ரட்சிப்பு இல்லை என்பதாக அப்போஸ்தலர் 4:12 நாம் வாசிக்கிறோம் இல்லையா? எனக்கு அன்பானவர்களே, இந்த வார்த்தையின்படியாக இயேசு உங்களை ரட்சிப்பார். உங்கள் குடும்பத்தில் இன்னும் யாரேனும் பாவத்தின் பிடியில அடிமைத்தனத்தில் இருந்து ரட்சிக்கப்படணும்னு நினைக்கிறீங்களா? இந்த வசனத்தை சொல்லி ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்கள். நிச்சயம் ஒரு நாள் உண்டு. இதுவரைக்கும் பயமுறுத்தி கலங்க வைத்துக் கொண்டிருந்த பாவத்தின் அடிமைத்தனங்கள், கட்டுகள் அத்தனை உடைத்து இயேசு ரட்சிக்கிறதை நிச்சயமாய் காண்பீர்கள். இரண்டாவதாக அவருடைய ரட்சிப்பு எப்படிப்பட்ட விதத்திலெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் வரக்கூடும். இந்த பாவத்திலிருந்து ரட்சிப்பு மட்டுமல்ல, பலவிதமான சாபங்கள், பலவிதமான சூழ்நிலைகளிலிருந்து ஆண்டவர் நம்மை ரட்சிக்கிறவர். எப்படிப்பட்ட சூழ்நிலையில நீங்கள் காணப்பட்டாலும் அந்த சூழ்நிலையில அதே இடத்துல ஒரு ரட்சிப்பை கொடுக்க இயேசுவாலே முடியும். நாம் வேதத்தில் ஒரு பகுதியை பார்க்கும் பொழுது லூக்கா விசேஷம் 19ஆம் அதிகாரத்தில் ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம். அங்கே சகேயு என்ற மனிதன், அவன் ஆயக்காரன், அவன் ஐஸ்வர்யவான், அவன் அப்படி ஆயக்காரன் தலைவனாய் இருந்தவன், அவன் அதிகமாக பணம் சேர்த்தவன். அவனுடைய வாழ்க்கையில இயேசு குறுக்கிடுகிறார். அப்போ அந்த இயேசுவை அறிந்து கொள்ள வேண்டும், இவர் எப்படிப்பட்டவரோ என்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்று அவன் அங்கே தேடினதை நாம் வேதத்தில் அநேகர் நீங்கள் கேள்விப்பட்டு அறிந்திருக்கிறீர்கள். அந்த சகேயு என்பவன், அந்த சகேயுவை ஆண்டவர் இயேசு அவர் இன்றைக்கு உன் வீட்டுக்கு நான் வரப்போறேன் என்று சொல்லும்போது அவனை பெயரிட்டு அழைக்கும்போது அவனுக்கு பெரிய சந்தோஷம். அவன் வீட்டுக்கு அழைத்து கொண்டு போன இடத்துல நடந்த வார்த்தை என்ன, ஆண்டவர் சொன்ன வார்த்தை என்ன? அதில் 9ஆம் வசனம் பாருங்கள். நாம் லூக்கா 19ஆம் அதிகாரத்தில் 9ஆம் வசனத்தில் இயேசு சொல்லுகிறார், இன்றைக்கு இந்த வீட்டிற்கு ரட்சிப்பு வந்தது. இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. அந்த ரட்சிப்பை கொடுப்பதற்கு ஆண்டவர் ஆவலுள்ளவராயிருந்தார். ஒருவேளை அந்த சகேயு ஆவலோடு கூட இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அறிந்து கொள்ள அந்த காட்டத்தி மரத்து மேலே ஏறினவனாய் இருக்கலாம். ஆனால் இயேசுவோ அந்த சகேயுவுக்கு ரட்சிப்பை கொடுக்க ஆவல் உள்ளவராயிருந்தார். அந்த வீட்டுக்கு ரட்சிப்பு தர வேண்டும் என்பது அவருடைய ஆவல், அவருடைய விருப்பம். அதனால்தான் அவர் அந்த வீட்டிற்கு போனார். அந்த வீட்டிலே அவனுடைய நிலைமை அவன் உடனே சொல்லுகிறான், நான் எல்லாவற்றையும் கொடுத்து விடுகிறேன். என்னெல்லாம் நான் இந்த மாதிரி மற்றவங்கிட்ட வாங்கி பிடுங்கி வச்சிருந்தாலும் சரி, அதெல்லாம் நாளத்தனையாக கொடுத்துடணும், எல்லாம் சேர்த்து வச்சதெல்லாம் கூட கொடுக்க அவன் தயாராக இருந்தான். இன்றைக்கு அப்படியெல்லாம் அநேகருக்கு மனசு வருவதில்லை. அவனுக்கு மனசு வந்தது, உடனே சொல்கிறான், நான் இதெல்லாம் செஞ்சிடறேன் ஆண்டவரே, இதெல்லாம் கொடுத்து தீர்த்துடுறேன் ஆண்டவரே என்பதாக. அப்படியானால் அவன் அந்த நேரத்தில் அவனை மற்றவங்க சொன்னாங்க, பாவியான இவன் வீட்டுக்கு போகிறாருன்னு சொல்கிற அளவுக்கு அவன் என்ன பாவம் செஞ்சிட்டான்? பண ஆசை, அவனுக்கு நிறைய பணம் சேர்க்கணும், பொருள் சேர்க்கணும் என்ற நிலையிலே இருந்த ஒரு மனுஷன். அப்படிப்பட்ட ஒரு நிலையிலே இருந்த ஒரு மனுஷனுக்கு ஒரே நாளில், ஒரு க்ஷணத்தில் ஆண்டவர் சொன்னார், இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. அருமையானவர்களே, நீங்கள் நினைக்கலாம், நாம் குடும்பத்தில் சூழ்நிலைகளில் ஐயோ இப்படிப்பட்ட சூழ்நிலை ரட்சிப்பு வருமா? நிச்சயமாக வரும். ஆண்டவர் இயேசு ரட்சகர், அவரால் அன்றி வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லை. அவர் ரட்சகராக ஆண்டவராக வந்து அந்த குடும்பத்தில் மாற்றத்தை அன்றைக்கு செய்தது போல, சகேயு வீட்டில் செய்தது போல உங்கள் வீட்டில் செய்வார். நீங்கள் யாருக்காகவோ ஜெபிக்கிறீங்க இல்லையா, அவங்களுக்கு செய்வார். ஏதோ ஒரு குடும்பத்துக்காக, ஒரு நபருக்காக நீங்கள் ஜெபித்து கொண்டிருக்கிறீர்கள், நிச்சயமாக ஆண்டவர் அந்த ரட்சிப்பை தருவார். எனவே இயேசு ரட்சகர், ஆண்டவர், அவர் இந்த கிறிஸ்மஸ் நாட்களிலே மகிழ்ச்சியான செய்தியாக சொல்லுகிறார், இன்றைக்கு இந்த வீட்டிற்கு ரட்சிப்பு வந்தது. எந்த வீட்டிலிருந்து, எந்த இடத்திலிருந்து ஆண்டவருடைய வார்த்தையை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களோ, தியானித்துக் கொண்டிருக்கிறீர்களோ, அந்த இடத்துல ரட்சிப்பு இன்றைக்கு வருவதாக. இயேசு கிறிஸ்து உங்கள் வீட்டிற்கு ரட்சிப்பை கொடுக்கிறவர். கடைசியாக பாருங்கள், மூன்றாவதாக ரட்சிப்பை ஆண்டவர் கொடுக்கும் பொழுது இன்னும் எந்த விதமான ரட்சிப்பை அவர் கொடுக்கிறவர்? அவர் ரட்சிக்கிறவரானால் எப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறவர்? நமக்கு எவ்வளவு பிரச்சனைகள், எவ்வளவு உபத்திரவங்கள், எவ்வளவு போராட்டங்கள், மூழ்கடிக்கிறது போல காரியங்கள் எதுவாக இருந்தாலும் அதிலிருந்து அவர் ரட்சிப்பார். ஆமேன்.
இன்னொரு சம்பவத்தை நாம் வேதத்தில் வாசிக்கும்போது மத்தேயு சுவிசேஷம் 14ஆம் அதிகாரத்தில் ஒரு வேத பகுதியை நாம் பார்க்கிறோம். அங்கே இயேசு கிறிஸ்து கடல் மேல் நடந்த இடத்துல அவருடைய சீஷராகிய பேதுரு பார்த்துட்டு, நானும் அப்படி நடக்கணும் ஆண்டவரே ஆவலாக கேட்கிறார். உடனே இயேசுவா நடக்கலாம் என்று சொல்லி அழைக்கிறார். இவரும் அங்கே போய் அந்த கடலில் நடக்கிறதுக்காக போகும்பொழுது அங்கே காற்று பலமாக இருக்கிறத கண்டாராம். உடனே அமிழ்ந்து போக ஆரம்பிச்சிட்டார். உடனே ஆண்டவரை பார்த்து இயேசுவை கூப்பிட்டு, ஆண்டவரே என்னை ரட்சியும் என்று அழைக்கிறார். அதை மத்தேயு 14ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம் 31ஆம் வசனம்லாம் தொடர்ந்து நீங்கள் வாசிச்சிங்கன்னா ஆண்டவர் அந்த இடத்துல அவருக்கு உடனே கையை நீட்டி அவர் அழைத்தபடியே அவரை ரட்சிக்கிறார், அவரை பாதுகாக்கிறார். பிரியமானவர்களே, மூழ்கடிக்கக்கூடிய பிரச்சனைகள், போராட்டங்கள், கலங்க வைக்கிற காரியங்கள், எப்படி இருக்குமோ என்னவாகுமோ என்று பயமுறுத்துகிற காரியங்கள், அதற்கு மத்தியில் ஒருவர் இருக்கிறார், ரட்சிக்கிற ஆண்டவர். உங்கள் எல்லா பிரச்சனையிலிருந்தும் உங்களை தூக்கி எடுக்கிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார். அவர் உங்களை ரட்சிப்பார். அவரை நோக்கி இயேசுவே என்று அழைக்கும்போது கட்டாயம் செய்வார். எனக்கு அன்பானவர்களே, கடைசி காலங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவருடைய வருகை, இயேசு கிறிஸ்து எப்படி இந்த உலகத்தில் மனுஷனாய் பிறக்க வந்தாரோ அதுபோலவே அவர் திரும்ப நம்ம எல்லாம் அழைத்து செல்ல அவர் வருவார். இந்த உலகத்தின் முடிவுக்கு முன்பாக ஒரு பெரிய காரியம் நடக்க போகிறது. இயேசு அவர் வருவார். அவர் வருகை சமீபமாகிவிட்டது. அதன் அடையாளங்கள் தான் ஒவ்வொன்றாய் நடந்து கொண்டிருக்கிறது. சமீபத்தில் நடந்த இயற்கையின் அழிவுகள், வெள்ளங்கள், வரலாறு காணாத பெருமழைகள், இதெல்லாம் என்ன சொல்லுகிறது? வேதம், இந்த பரிசுத்த வேதாகமும் சொல்லுகிற காரியம் நோவா காலத்தில் நடந்தது போல மனுஷகுமாரன் வருங்காலத்தில் நடக்கும். மாத்திரமல்ல, கடைசி காலங்களில் பயங்கரமான இயற்கையின் அழிவுகள் அதுதான் வந்து கொண்டிருக்கிறது. இந்த காலத்திலே நமக்கு இரட்சகர் இயேசு இருக்கிறார். நம்மை இரட்சிக்கிறவர் யார்? அரசாங்கம் ஒருவேளை முயற்சி பண்ணலாம், அதால் முடியாமல் போகலாம். மனிதர்கள், உறவுகள் எல்லாரும் உதவி செய்ய நினைக்கலாம், ஆனால் போதுமானதாய் இல்லாமல் போகலாம். ஆனால் இயேசு போதுமானவர். அவர் கிருபை போதுமானது. அவர் ரட்சிக்கிறவர். உங்களை மூழ்கடிக்கிற அத்தனை பிரச்சனையிலிருந்தும் உங்களை அவர் தூக்கி எடுப்பார், ரட்சிப்பார். அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் பாவங்களை நீக்கி மாத்திரமல்ல, எல்லா சாபங்கள், பிரச்சனைகள், போராட்டங்களிலிருந்து நம்மை விடுவித்து ரட்சிக்கிறவராயிருக்கிறார். எனவே அந்த ரட்சகர் இயேசு இந்த கிறிஸ்துமஸ் நாட்களிலே உண்மையான மெய்யான ரட்சிப்பின் சந்தோஷத்தை, சமாதானத்தை உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் அவர் தருவாராக. உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாமா? தகப்பனே, அன்பு ரட்சகர் இயேசுவின் நாமத்தினால் இப்பொழுதும் உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன் அப்பா. அப்பா, இந்த வார்த்தைகளை தியானித்த ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்கிறேன். நீர் எங்களுக்காக இரட்சகராக, ஆண்டவராக இந்த உலகத்தில் வந்து பிறந்த நாளை நாங்கள் நினைத்து அப்பா உம்மை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, நீர் இந்த உலகத்தில் இரட்சகராக வந்தவர். ஆண்டவரே, பாவத்திலிருந்து ரட்சிக்கிறவர். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கும் என்ற வார்த்தையின்படி இப்பொழுது ஜெபத்திலே பங்கெடுத்து கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய குடும்பத்தில் இருக்கிற பாவக்கட்டுகளை அறுத்து, பாவத்தில் இருக்கிறவர்களை விடுதலையாக்கி ரட்சியும் சுவாமி, ரட்சியும் அப்பா. ஆண்டவரே, அநேகர் இந்த இடத்துல தங்களுடைய இருதயத்தை தாழ்த்தி கேட்டுக்கொண்டிருக்கிற அந்த ரட்சணிய சந்தோஷத்தை தாரும் அப்பா. ஆண்டவரே, எந்தெந்த குடும்பத்தில் ரட்சிக்கப்படாதவர்களுக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் மேலும் வல்லமை இப்பொழுது 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 இறங்கட்டும் சுவாமி, இறங்கட்டும் அப்பா. உடைய வல்லமை ஒரு அற்புதத்தை செய்வதாக. இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உள்ள நாமத்தினாலே ரட்சிப்பின் வல்லமை ஒவ்வொரு வீட்டுக்குள்ளும் பாய்ந்து இந்த கிறிஸ்துமஸ் காலம், இந்த கிறிஸ்துமஸ் நாள், இந்த வருடம் மிகுந்த மகிழ்ச்சி, கிறிஸ்து கொடுக்கிற சந்தோஷம், சமாதானம் நிறைந்த வருஷமா இருக்கட்டும் அப்பா. ஆண்டவரே, எந்த சூழ்நிலையில யார் இருந்தாலும் சரி அதிலிருந்து ஒரு மாற்றத்தை கொடுக்கிற ரட்சகர் நீர் இப்பொழுது இறங்கி வந்து ஆண்டவரே இந்த வீட்டிற்கு ரட்சிப்பு வந்தது என்று அந்த சகேயுக்கு சொன்னது போல ஆண்டவரே இந்த நாளிலே ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பத்திலும் ரட்சிப்பின் சந்தோஷத்தை தாரும். எந்தெந்த வீட்டில் ரட்சிப்பு இல்லாமல் போராட்டங்களும், கலக்கங்களும், சண்டைகளும், குழப்பங்களும், அடிக்கடி வேதனைகளும், அப்பா தாங்க முடியாத, சொல்ல முடியாத, சொல்லனா துயரங்களும் வந்து கொண்டிருக்கிறதோ அப்படிப்பட்ட குடும்பங்களிலே ரட்சிப்பின் வல்லமை இறங்கட்டும், இறங்கட்டும், இறங்கட்டும். இயேசுவின் நாமத்தினால் ஒரு அற்புதம் நடப்பதாக. ரட்சிப்பின் சந்தோஷத்தை தந்து அப்பா கிறிஸ்துமஸ் நாளை மகிழ்ச்சியாக்கி விடுவீராகப்பா. நீர் அப்படி செய்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். மாத்திரம் அல்ல, எந்த பாதையில ஐயோ எனக்கு ஒரு விடுதலை இல்லை, எந்த காரியத்தில் ஐயோ எனக்கு ஒரு மாற்றம் இல்லை என்று கலங்கி கொண்டிருக்கிறார்களோ, ஐயோ நான் அமிழ்ந்து போகிறேனே, இந்த கடன் பிரச்சனை
பிரச்சனையில் அமிழ்ந்து போகிறேன், இந்த சூழ்நிலையில் அமிழ்ந்து போகிறேன், துக்கத்தில் நான் அமிழ்ந்து போகிறேன் என்றெல்லாம் கலங்கி கொண்டிருக்கிறார்களோ அப்படிப்பட்ட உடைய பிள்ளைகளுக்கு ஒரு அற்புதத்தை செய்து அன்றைக்கு பேதுருவை தூக்கி விட்டு ஆண்டவர், ஐயா ஆண்டவரே இயேசுவே ஆண்டவரே ரட்சியம் என்று சொல்லும் பொழுது அற்புதம் செய்த அதே இயேசு கிறிஸ்து இன்றைக்கு யார் யார் கூப்பிட்டு கொண்டிருக்கிறார்களோ அப்பா, அந்த பிரச்சனையிலிருந்து விடுவியும் சுவாமி, மரண கட்டிலிருந்து மரண துர்ச்சன பிரவாகத்திலிருந்து விடுவியும். அநேகர் ஐயோ இந்த வியாதியில நான் அமிழ்ந்து போய் விடுவேனோ, இந்த வியாதி அப்படியே என்னை தாகடித்து விடுமோ என்று கலங்கி கொண்டிருக்கிறார்கள் சுவாமி. இயேசுவின் நாமத்தினால் இன்றைக்கு உடைய வல்லமுள்ள பிரசனம் இறங்கி இறங்கி வந்து ஒவ்வொரு வியாதி கட்டுகளை அறுக்கட்டும், எல்லா சுகவினங்கள் நீங்கட்டும், ஒரு அற்புத சுகம் உண்டாகட்டும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. ஆண்டவரே உடைய பிள்ளைகளை தூக்கி விடும் அப்பா, எல்லா பிரச்சனையிலிருந்து எல்லா உபத்திரவத்திலிருந்து உடைய பிள்ளைகளை தூக்கி விடும். ரட்சியும் ரட்சியும், உம்மாலே அன்றி வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லை என்பதை இன்றைக்கு அனுபவிக்க செய்யும். இன்றைக்கு நிரூபியும் அப்பா, நிரூபியும். ஆசீர்வதியும், ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். மிகுந்த சந்தோஷத்தை எல்லா ஜனங்களுக்கும் உண்டாக்கக்கூடியது மிகுந்த சந்தோஷத்தை இயேசு கிறிஸ்துவின் பிறப்பினால் ஆண்டவரே கட்டளையிட்ட ஆண்டவர் இப்பொழுது ஜெபத்தில் பங்கெடுத்த அத்தனை பேருக்கும் நீர் அந்த சந்தோஷத்தை பெருக பண்ணும். ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். அன்பர் ஜெப ஊழியங்கள் விருத்தாச்சலம், கடலூர் மாவட்டம், தமிழ்நாடு. எங்கள் மொபைல் மற்றும் வாட்ஸ்அப் எண்கள் 9894633923 மற்றும் 9865868439. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.